அனைவருக்கும் வணக்கம். அமுதமழை இணையதள வானொலியின் சார்பாக நாம் இன்று செவி செல்வதற்காக சகோதரி ரஞ்சனி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வாங்க சிஸ்டர் ரஞ்சனியை சந்திப்போம். சிஸ்டர் ரஞ்சனி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு ஆஸ்திரேலியா? எப்படி இருக்கு கங்காரு? எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கேன் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு. சுகம். சந்தோஷம். இங்கேயும் எல்லாம் நல்லா இருக்கு. கங்காரூஸும் நல்லா இருக்கு. கோவாலா கரடிகளும் அதுவும் எல்லாமே நல்லா இருக்கு. விதவிதமான பறவைகள் கலர் கலரா ரொம்ப இனிமையா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஆன்மீக சேவைக்காக ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்க. ஏதேனும் உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகள், வித்தியாசமான உங்களுக்கு தோன்றுதா? ஏதாவது ஸ்பெஷலா தெரிகிறதா? எப்படி இருக்கு அங்க இருக்க அனுபவம்? எப்படி இருக்குது? எல்லா இடத்துலயும் மனிதர்கள் தான். எல்லாருடைய ஒரு தேவைகளும் விருப்பங்களும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றுன்னு தான் நான் சொல்லணும். அந்த விதத்துல எனக்கு தனிப்பட்ட வித்தியாசம் தெரியல. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 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 சிட்டி, நான் இப்ப இருக்கிறது சிட்னி. இது சிட்டியா இருந்தாலும் இங்க நிறைய இயற்கை சூழல் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கிரீனரி இருக்கு. சிட்டியா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயுமே பெரிய பெரிய ஒரு பூங்காலாம் இருக்கு. மேலும் அந்த அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவோட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுதான் எந்த விதத்திலயும். ஒவ்வொரு நாட்டிற்குமே தனித்துவம் உண்டு. இங்க பொல்யூஷன் நமக்கு கம்மியா இருக்கு. இங்க அதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு, எப்படி ஒரு ஸ்பேஷியஸா நல்ல ஒரு பறந்து விரிந்த நிறைய இடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஜனத்தொகை கம்மிங்கிறதுனால என்னமோ நிறைய இடம் இருக்கிற மாதிரி, ரோட்ல நடக்கும்போது சரி ஏதோ இடம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அந்த வெளிப்புறமான இடம்னு மட்டும் இல்லாம ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸும் ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது நானாக இருப்பதற்கான அந்த ஒரு சூழல், அந்த ஒரு கலாச்சாரம் இங்க இருக்கு. அது உண்மையிலுமே ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமா நான் பர்சனலி கருதுறேன். ஏன்னா தென்னிந்தியாவில பிறந்து வளர்ந்து அப்ப அந்த விதமான ஒரு சூழ்நிலை, ஒரு கலாச்சாரம்ல நம்ம ஊறி போயிருக்கோம். அந்த அனுபவத்தை எடுத்திருக்கோம். அப்போ இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்போ நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டிலேயே இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்லயே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, யாருன்னே தெரியாது. யாராவது அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு தேவை இருக்காது. ஆனா அவங்க எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. மற்றவர்களுடைய ஒரு விஷயத்துல அவங்க நுழைஞ்சு அதுல ஒரு ஆர்வமா கேட்கறக்கூடிய ஒரு பழக்கம்னு சொல்லலாம். இல்ல அந்த விதமான ஒரு கலாச்சாரமே வித்தியாசம். ஆனா இங்க அப்படி இல்லை. ஸோ அந்த விதத்துல என்ன அப்படின்னா, ஒரு விதத்துல அதை நம்ம பாசிட்டிவ் சைட்ல நம்ம பார்க்கும்பொழுது, எனக்குன்னு, அதாவது ஒவ்வொரு தனி நபருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. நாம நினைத்ததை நம்ம செய்வதற்கோ நம்முடைய நேரத்தை நம்ம பயன்படுத்துவதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஸ்பேஸ், ஒரு மரியாதை ஒண்ணு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அம்சம் தான் நான் சொல்லுவேன். சோ நாம இந்த ஒரு தென்னிந்தியால இருந்து அந்த ஒரு கலாச்சாரம் நமக்கு பழக்கமாகி போன நமக்கு இங்க ஆஸ்திரேலியால நம்ம நல்லா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு நிறைய ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கு. அப்ப இங்க வரும்பொழுது இந்த ஒரு சுதந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பேலன்ஸா நம்மளால கொண்டு போக முடியுது. இது என்னுடைய ஜெனரல் வியூ. அருமை, ரொம்ப அருமை, அழகா சொன்னீங்க. தென்னிந்தியா, இந்தியா ஒரு ஆன்மீக நாடு. நீங்க போயிருக்கிறீங்க, ஆன்மீகத்துக்காக தான் போயிருக்கிறீங்க. ஆன்மீகத்துடைய தேடல், ஆன்மீகத்துடைய தேவை ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுகிறதா? எப்படி உங்களால இங்க சேவை செய்ய முடியுது சிஸ்டர்? கண்டிப்பா நம்ம ஆன்மீகத்தினுடைய ஒரு தேடல் ரொம்ப மிகுதியா இருக்கிறத நம்ம இப்ப பார்க்க முடியுது.
ஆஹ் இந்த ஆஸ்திரேலியர்களாக இருந்தாலும் சரி, இங்க வாழக்கூடிய குடிபெயர்ந்த தமிழர்கள் இருந்தாலும் சரி, இல்ல சைனீஸா இருந்தாலும் சரி, பல நாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்தவங்க இந்த நகரத்துல வந்து இருக்காங்க. அதிகமான ஒரு மல்டி கல்ச்சுரல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரமா சிட்னியை நான் வந்து பாக்குறேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 18 ஒரு விதமான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நகரமா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐ மே நாட் பி ரைட், ஆனா அட்லீஸ்ட் அத்தனை ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க வந்து இங்க இருப்பாங்க. அதனால எல்லாருக்கிட்டையுமே பொதுவா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லோருமே ஒரு 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 எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு உணர்வு. சோ அது அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆன்மீகத்துலதான் வந்து அதுக்கு ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும். சோ ஒரு ஆழமா நம்ம வந்து அப்படியே ஆராய்ச்சி நம்ம வந்து பண்ணி பார்த்தோம்னா, கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் ஒரு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, முக்கியமான ஒரு தேவையா எதை பார்க்க முடியுது அப்படின்னா அன்புதான். சோ இந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து வெளியில இருந்தும் ஒரு முழுமையா அந்த ஒரு அன்பு அன்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று, அதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, தன்மேலேயே அந்த ஒரு நேசம் வந்து இல்ல. செல்ஃப் லவ் அப்படிம்பாங்கல்ல, அதுவே வந்து இல்ல. அதுவே ரொம்ப குறைச்சலா வந்து இருக்கு. சோ அதனாலதான் வந்து ஒரு அதிருப்தி. சோ அதனால இதனுடைய தேடல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. மேலும் அந்த ஒரு இப்போ வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் முழு உலகமே. இந்த நேரத்துல ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும், அமைதியை நம்ம அனுபவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. உண்மையிலேயே அன்புக்கான ஆன்மீகத்துக்கான திறல் இருக்கோ இல்லையோ, அன்புக்கான திறல் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது அன்பு அன்புங்கிறது வந்து எல்லாருமே எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா அந்த நேசம்தான், அந்த அன்பு தான். அததான் விரும்புறாங்க. ஆல் லவ் லவ். இப்போ ஆக்சுவலா வந்து அன்பும் ஆன்மீகமும் ஒன்றுதான். ஏன்னா நம்ம வந்து காட் இஸ் லவ்னு சொல்றோம்ல, அன்பே கடவுள்னு நம்ம வந்து சொல்றோம். அதனால ஆன்மீகம் வேற அன்பு வேற கிடையாது. ஆன்மீகமே என்ன அப்படின்னா, தனக்குள் இருக்கும் அந்த அன்புங்கிற அற்புதமான குணத்தை கண்டறிந்து அதை வெளிக்கொணர்தல், அதாவது அதை இன்னும் நல்லா மேம்படுத்துதல், அதை தன்னுடைய மனசுக்குள்ள அந்த அன்பை நிரப்புதல், இதுதான் ஆன்மீகம். மேலும் நிரம்பி நிரம்பி வழியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கொடுப்போம். எந்த ஒரு பொருளுமே நமக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து மத்தவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அது நமக்கு இயல்பான ஒரு விஷயம் இல்லையா? கொடுக்கறது சௌரியமாவும் இருக்கும் நிறைய இருக்கும் போது நமக்கு. அப்ப நமக்குள்ள அன்பு நிறையும் பொழுது மனசுல தானாகவே அது வந்து வெளிப்படுது. என்னுடைய பார்வையில, என்னுடைய பேச்சுல, என்னுடைய செயல்பாடுகள்ல, என்னுடைய பிஹேவியர்ல வெளிப்படுது. அப்ப நான் அன்பை தருபவனாக நான் வந்து ஆகிறேன். அப்போ வந்து எனக்குள்ள திருப்தி மற்றவங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ ஆன்மீகம் அதுதானே சொல்லுது, எல்லாரையும் நேசி, இறைவனை நேசி, உன் மனசுக்குள்ள அந்த ஒரு அன்பை நிரப்பிக்கோ, எல்லாருக்கும் கொடு, அப்படிங்கிறது தானே ஆன்மீகம்ங்கிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த தேடுதலுடைய ஒரு தீர்வு ஆன்மீகத்துல கண்டிப்பா வந்து இருக்கு. அருமை, அழகா சொன்னீங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அன்பே சிவம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இறைவன் அன்பு அன்பு அன்புமயமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஆன்மீகமே அன்புமயமானதுன்னு ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க எப்படி இதுக்குள்ள கவரப்பட்டீங்க, எப்படி இந்த பயணத்துக்குள்ள வந்தீங்க, இதனால நீங்கள் அடைந்து கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்தது, உங்களை பற்றி, உங்களுடைய பயணத்தை பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? அவசியம். இது ஒரு பயணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒரு இனிமையான, ஒரு அற்புதமான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் தான்.
ஆஹ் ஒரு விதத்துல ஒரு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு சிந்தனையாளரா சிந்தனை பண்ணிக்கிட்டே நான் வந்து இருப்பேன். ஆஹ் நாங்க 3 குழந்தைகள் அப்படின்னாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிறப்புத்தன்மை வந்து இருக்கு. நான் வந்து எப்பவுமே அப்படியே வானத்தை பார்த்துட்டு நட்சத்திரங்களை பார்த்துட்டு ஏதோ யோசனையிலேயே நான் வந்து இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. அப்போ எனக்கு 8 வயசு 8 9 வயசு வந்து இருக்கும். அப்போ நான் ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு நான் வீட்டை வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன். பொதுவா யாராவது கூட்டிட்டு போறது வருவாங்க, இல்ல ஆட்டோ மேன் யாராவது வருவாங்க. அன்னைக்கு யாருமே இல்லாதனால அப்படியே பேக்கை தூக்கிட்டு அப்படியே ரோடு ஓரமா, அது ஒரு மெயின் ரோடு, ஹைவே. அந்த மூலையில ஸ்கூல்னா நேரா அப்படியே வந்தா போதும், வீடு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நடக்கணுமா இருக்கும், 10 15 நிமிஷம். சோ நான் அப்படியே பேக் எடுத்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்போ உடனே ஒரு மரத்தடியில வந்து நிக்கும் போது ஏதோ அந்த காயெல்லாம் கீழே விழுந்திருந்து, அதெல்லாம் பார்த்துட்டு உடனே நின்னுட்டு அப்ப அந்த டைம்ல நான் வந்து பாக்குறேன் வண்டி வாகனம் எல்லாம் ரோட்ல போயிட்டு இருக்கு. நான் சடனா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு தனிமையை வந்து அனுபவம் பண்ணேன். அதாவது எனக்கு ஸ்கூல்ல வந்து எனக்கு டீச்சர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீட்டுல எனக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்போ எனக்கு வந்து யாரு இருக்காங்க அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசுல ஒரு பெரிய கேள்வி. அந்த வயசுல ஒரு 9 வயசுனா பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இப்ப எனக்கு யாரு இருக்கா? இப்ப யாருமே இல்லையே, இப்ப எனக்கு யாரு இருக்கா? why am I alone and who is there for me now? இல்ல, அந்த மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு அப்படியே வந்து எனக்கு ஒண்ணுமே பதிலே கிடைக்கல. அப்படியே நின்னுட்டேன் நான். வீட்டை நோக்கி நடந்து போகல, அப்படியே நின்னுட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே நினைச்சிட்டு அந்த எண்ணத்தோடவே அப்படியே நடந்து போகும்போது எதிரில என்னோட தாத்தா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அப்போ எனக்கு வந்து அந்த கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருந்தது அந்த சின்ன வயசுலயே. அதுக்கப்புறம் ஒரு 10 11 வயசுல அம்மா அப்பாவோட இந்த ஒரு தியான நிலையத்திற்கு, பிரம்மா குமாரிகள் அமைப்புக்கு நான் வந்து வந்தேன். அப்போ வர ஆரம்பிச்சோன்னே அவங்களோடவே தினசரி அப்படியே தியான வகுப்புகள்ல அப்படியே உட்கார ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு அந்த வயசுல இந்த ஞான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சதோ புரியலையோ, ஆனா உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ நான் என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்ச மாதிரி, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி. என்னன்னு எனக்கு அப்போ புரியல, பட் ஐ லைக் இட். சோ அந்த மாதிரிதான் என்னுடைய இந்த ஒரு தியானம், இந்த ஒரு ஆன்மீக அந்த ஒரு பயணத்தினுடைய ஒரு ஆரம்பம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே சிறு வயதுல இருந்தே அந்த ஒரு தியான பயிற்சி 11 வயசுல இருந்தே அதை வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த தியான அனுபவங்கள் எனக்கு வந்து ரொம்ப நல்லா எனக்கு வந்து கிடைச்சது. நான் அப்படியே ஒரு ஹவர்ஸ் டுகெதர் அப்படியே 1 மணி நேரம் கூட நான் அப்படியே அசையாம தியானத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே கூட உட்காருவேன். எனக்கு தியானத்துல நல்ல நல்ல ஒரு சில அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து கிடைச்சது. அது வந்து எனக்கு இதுல ஈடுபாடை எனக்கு வந்து வளர்த்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெருசாகும் போது இந்த ஞான கருத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே கூட புரியலனாலும் எப்படி குழந்தைகள் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னு திருப்பி அழகா எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் மாதிரிதான். அந்த மாதிரி அந்த ஞான கருத்துக்கள்லாம் நான் திருப்பி சொல்லுவேன், அதெல்லாம் செய்துட்டு இருப்பேன். பிறகு வளர வளரதான் அதனுடைய ஆழம் அதெல்லாமே எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. எனக்குள்ள நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள், என்னுடைய குணாதிசயங்கள்ல எனக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை நான் வந்து பார்த்தேன். சோ பிறகு அப்படியே நான் இந்த ஒரு என்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறமா இதுல ஆன்மீக பணியில ஈடுபடணும்னு நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சு, அவர்களும் அதற்கு தேவர் ஓப்பன் டு தட். சோ பிறகு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் முழு நேர ஒரு ஆன்மீக ஒரு பணியாளரா நான் வந்து இந்த பிரம்மா குமாரிகளுடைய கிளை சென்டர்ஸ்ல இணைந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஆன்மீக சேவாதாரியா சேர்ந்து நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ரொம்ப அருமையா அழகா இருந்தது. நீங்க சொல்லும் போதும் ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது. இத்தனோண்டு குட்டி புள்ள இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்களான்னு கூட தோணுச்சு எனக்கு. ரொம்ப அருமை, மிக அருமை. உலகத்துல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க.
ஆன்மீகத்துல வந்து அதை ரசிகர்களும் சொல்ல முடியாது, பின்பற்றுபவர்களும் சொல்லலாம். உங்களுடைய பேச்சு நயம், உங்களுடைய ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த தன்மை, அதில் இருக்கக்கூடிய ஆழம், இதனால கவரப்பட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் சிம்பிளி ஸ்பிரிச்சுவல், அதுக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நிறைய லைக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வளர்வதற்கான உங்களை எப்படி நீங்கள் பண்படுத்தி கொண்டீர்கள்? அதற்கான பின்புலம் எதுவா இருந்ததா? யாராவது இருந்தாங்களா? எப்படி நீங்க இந்த அளவுக்கு வந்தீங்க சிஸ்டர்? ஒரு விதத்துல நான் சொல்லணும்னா எல்லாமே வந்து இறைவனுடைய சித்தம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னும் அவருடைய பிளான் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. என்னை அவருக்கு அர்ப்பணிச்சாச்சு. அவர் அதை வந்து எப்படி அதை வழி நடத்தி கொண்டு போவாரோ அதை அவர் செய்துட்டு இருக்கார். ஒரு விதத்துல வந்து என்னுடைய சுபாவமே வந்து ரொம்ப ஒரு ரிசர்வ்டு டைப் தான். சின்ன வயசுல இருந்து அதிகமா நான் வந்து பேசவே மாட்டேன். கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரொம்ப தயக்கம். அதாவது ஸ்பீச் ஆங்ஸைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு ஒரு விதமான பேசுறதுக்கு வந்து முடியாது. ஒரு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பதில் சொல்றதுக்கு வந்து முடியாது. ஒரு பதட்டம் வந்து அப்படியே மைண்ட் வந்து எனக்கு பிளாங்க் ஆயிடும். சோ அந்த ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து சின்ன வயசுலயே வந்து இருந்தது. அது எதனால என்ன அப்படிங்கறத நான் ஆராய விரும்பல. ஆனா அந்த மாதிரி ஒரு 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 வீக்னஸ் இருந்த காரணத்தினால எனக்கு ஒரு வருட படிப்பே வந்து பாதிப்பாயிடுச்சு எனக்கு. நான் வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் வேற ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றம் ஆகும்போது அவங்க வந்து கேட்ட கேள்விகளுக்கு நான் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்குள்ள அந்த ஒரு பயம், பதட்டம், தயக்கம் எல்லாமே. அதனால இந்த பொண்ணு சரியான மக்கு பொண்ணா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே வகுப்பை வந்து படிக்க வச்சாங்க. அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. மறுபடியும் ஒரு வருஷம் வீணா போச்சே அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய சுபாவம் வந்து அப்படி இருந்தது. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 பேரை பார்த்தாலே எனக்கு வந்து நடுக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது பேசுறது எங்க, பேச்செல்லாம் சுத்தமா வராது. சோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இருந்தேன். அப்போ இந்த இந்த ஒரு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த பொழுதே கூட நான் வந்து முடிவு பண்ணேன், நான் இந்த ஆன்மீக பணியில தான் வரணும் அப்படின்னு. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க. அப்ப எனக்குள்ள ஒரு பக்கம் மனசுல வந்தது, இங்க வந்து இந்த ஒரு பிரம்மாகுமாரிகள் வித்யாலயத்துல சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருமே வந்து வகுப்பெடுக்கிறாங்க, சொற்பொழிவுகள் கொடுக்கறாங்க, அப்படிதான் இங்க வந்து சேவையெல்லாம் செய்யறாங்க. பட் எனக்குள்ள வந்து அந்த தகுதி வந்து கிடையாது. என்னால வந்து பேசுறதுக்கு வந்து முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த ஒரு ஆன்மீக பணியில போய் நான் அர்ப்பணமாகி நான் சேவை பண்றது அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு கேள்வி. ஆனா என்னுடைய விருப்பம் அதுவாக தான் இருந்தது. அப்போ நான் வந்து என்ன நினைச்சேன், சரி பேசுறது மட்டும்தான் இல்லையே, சொற்பொழிவு செய்யணும், வகுப்புகள் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் இல்லையே, எவ்வளவோ ஆசிரமத்துல எவ்வளவோ பலவிதமான சேவை இருக்கு, ஆபீஸ்ல கூட சேவை வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். அப்போ ஆனா இறைவன் வந்து பாருங்க, அவருக்கு வந்து நம்முடைய திறமைகளை வந்து அவர் வந்து பாக்குறது இல்ல.
அவருக்கு தேவை அந்த அர்ப்பண புத்தி, அந்த சமர்ப்பணமான அந்த ஒரு இதயம். அததான் அவருக்கு வந்து வேணுமே ஒழிய வேற எதுவுமே நம்ம கிட்ட அவர் வந்து பாக்குறது இல்ல. சோ அது அவர் வந்து பார்த்திருக்கிறார். அது போதுமே அவருக்கு. சோ அதை வச்சு அவர் எப்படி தட்டி கொட்டி வந்து சரி பண்ணணுமோ தன்னுடைய கருவிய அவர் பண்ணிடுறாரு. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அத அற்புதமா அவர் வந்து செஞ்சாருன்னு தான் சொல்லணும் இறைவன். அவர் 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 என் மூலமா பலருக்கு இந்த ஞானத்தை பல மக்களுக்கு எடுத்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த விரும்பினார். அப்ப அதற்காக அவர் அந்த அந்த ஸ்கூல் எண்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா என்ன தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டாருன்னு தான் வந்து சொல்லணும். அப்போ ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி சும்மா கிளாஸுக்குள்ளதான் ஒன்று ஸ்கூல்ல வந்து நடந்தது. என்வாயன்மெண்ட் பத்தி ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு. சரி, பொல்யூஷன் பத்தி சொல்றது தானே அப்படின்னு நான் ஒரு 10 லைனை எழுதி எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை போய் சொன்னேன். மற்றவங்க எல்லாரும் சொன்னதை விடவே நான் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டுனாங்க. இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் என்னுடைய ரூட் அது கிடையாது அப்படின்னு நானே எனக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தது. பிறகு கல்லூரிக்கு போன பிறகு அங்க வந்து காட்ஸ் பிளான் ஒண்ணு வந்து அவர் வந்து வச்சிருந்திருக்கிறார். சோ அது ஒரு தனி ஸ்டோரின்னு வைங்களேன். சோ என்ன ஆச்சு அப்படின்னா, காலேஜ்ல நான் வந்து படிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல வந்து இருக்கும் பொழுது, காலேஜ்ல வந்து எலெக்ஷன் வந்து நடந்தது. செகண்ட் இயர் தேர்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து செக்ரட்டரி சூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் இயர்ல இருந்து பிரசிடென்ட், காலேஜ் யூனியன் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லயே எலெக்ஷன் வச்சாதான் அவங்க செகண்ட் இயர் போகும்போது அவங்க செக்ரட்டரி ஆவாங்க இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செக்ரட்டரிக்கு வந்து போட்டியாளர்களா வந்து வரணும். அப்போ அந்த எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகள்லாம் காலேஜ்ல நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் அதை பத்தி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவும் நடக்குது, ஓகே நம்ம யாருக்காவது நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு நான் வந்து இருந்தேன். அப்போ எங்களுடைய ஃபேக்கல்ட்டில இருந்து எங்களுடைய கிளாஸ்லயே எங்களுடைய ஃபேக்கல்ட்டில இருந்து ஒரு பொண்ணு செக்ரட்டரி பதவிக்காக போட்டியில நின்னா. அப்போ அவளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒரு டீம் எல்லாமே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவளுக்கு ரொம்ப ஜாண்டிஸ், ஏதோ உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டா. அப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து 2-3 மந்த்ஸ் லீவ் போடணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ எங்க ஃபேக்கல்ட்டினுடைய டீன் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த வகுப்புல யாரு நல்ல மார்க் வாங்குறாங்க, என்னோட பேர் இருந்தது. நான் நல்ல அகாடமிலையும் இல்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸே என்னோடது எப்பவுமே நல்லா இருந்தது, டாப்பரா. ஸோ அப்போ அவங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க, இது பாரு அந்த பொண்ணுக்கு முடியல, நீ வந்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு நீ வந்து எலெக்ஷன்ல நில்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்குவாரி போட்டுது. நாமும் ஒரு மூலையில உட்கார்ந்து படிப்போமா வந்தோமா போனோமான்னு இருக்கோம், வாய் பேசாம நம்மள போய் இந்த ஒரு இதுல வந்து அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அது நல்ல குணமா கெட்ட குணமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஆன்னு தலையாட்டிடுவேன், ஆமான்னு சரின்ட்டுருவேன். அதுக்கப்புறம் பின்னால கஷ்டப்படுவேன் நானு. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா என்ன, அது என்ன வளர்ப்போ இல்ல நம்முடைய கலாச்சாரமோ ஏதோ. அப்ப நான் வந்து அவங்க அப்படி சொன்னோன்னு, டீன் சொன்னோடனே ஓகே நீ வந்து போட்டி விடுற, ஓகே இந்த ஃபார்ம் வேற கொடுத்துட்டாங்க, இந்த எழுது அப்படின்னு. நான் நோ மேம்னு எனக்கு சொல்ல வாயில வரல, சரின்ட்டு உடனே வாங்கி அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் போட்டியாளரோ அவங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் காலேஜுக்கு நல்லது பண்ணுவேன், இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். அப்ப பாருங்க நான் சரியா மாட்டிக்கிட்டேன். அப்ப நினைச்சேன், ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு அப்படின்னு. நான் 2-3 தடவை நான் டீன் ஆபீஸுக்கு நான் வந்து அதை வாபஸ் வாங்குறதுக்காக வாசல் வரைக்கும் போயிட்டேன். ஆனா தைரியம் வரல, திரும்பி வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன படனே தெரியல, போய் அங்க கோயில் வந்து இருக்கு அந்த காலேஜ்ல, அந்த கோயில எப்பயும் நான் போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். அப்ப நான் தியானம் பண்ணும் போது நான் வந்து கடவுள்கிட்ட நான் வந்து சொல்றேன்,
என்னால வந்து முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னால முடியாது, நீங்க தான் இதுல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வழி கேட்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு வந்து என்னோட அந்த வீக்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அந்த என்னால வந்து ஒரு சரியா சாப்பிட முடியல, அதனால அந்த பயத்துல ஒருவேளைதான் ஒண்ணுமே உள்ள இறங்கல இந்த படபடப்புனால. அப்போ வந்து ஒரு நாள் தியானத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு டச்சிங் ஒண்ணு வருது மனசுல. என்னன்னா, உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது, மாற்றத்திற்கான ஒரு நல்ல மாற்றத்திற்கான பதட்டம் இது, ஆனால் இது நல்ல பதட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு குரல். என்னைக்குமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் போது இது போன்ற ஒரு உணர்வு வரும், அதனால இது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் வந்து நினைச்சேன், ஓகே நம்ம வந்து வேற வழி இல்லை, நான் 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 வந்து இன்னும் 2 நாள்ல நான் பிரச்சாரத்துக்கு நான் தயாராகணும். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஊக்கம் கொடுக்குறாங்க. என்னுடைய போட்டோ எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஓட் ஃபார் ரஞ்சனின்னு எல்லாம் எழுதுறது, அதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சாரத்துக்கு ரெடி. ஆனா நான் பேசுறது, நீ சொன்ன நீ பேசுறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் அதுதானே எனக்கு பிரச்சனை. அப்புறம் உட்கார்ந்து நானு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, உட்கார்ந்து ஒரு ஒரு பேராகிராஃபை எழுதி அதை திருப்பி திருப்பி படிச்சு பார்த்து, என் பேர் இது, நான் வந்து என்ன நீங்க செக்ரட்டரியா செலக்ட் பண்ணீங்கன்னா நான் இந்த காலேஜுக்கு இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், இது மாதிரி அதெல்லாம் எழுதி அதை திருப்பி 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 நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, இதேதான் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா போய் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னு பாத்ரூம்ல கதவை சாத்திட்டு நான் அதை வந்து பேசி 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 பாக்குறேன். அதே ஒரு இருக்கிறது 4 லைன் தான், 4-5 லைன் அதையே. ஸோ அப்படி வந்து நான் வந்து பழகிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கா போய் அதையே தான் திருப்பி வந்து நான் வந்து பேசினேன். வேற எக்ஸ்ட்ரா எனக்கு எங்க பேச தெரியும், ஆனா அது எனக்கு பெரிய வெற்றியா இருந்தது வாழ்க்கையில, மிகப்பெரிய ஒரு வெற்றி எனக்கு அது. ஆனா நான் அங்க போனேன்னா நான் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாணவிகளை நான் வந்து பார்க்கவே இல்லை, நேரா போவேன், நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிமிர்ந்து நேரா செவுத்த பார்ப்பேன், இல்ல சீலிங்க பார்ப்பேன். யாரையும் மனுஷங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவுதான். சோ பார்த்து அதையே 5 லைன் 5-6 லைனையே பேசிட்டு இதேதான் டயலாக் எல்லா இடத்துலயும் போய் பேசியாச்சு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றி என்னுடைய அந்த ஒரு பதட்டம், அந்த பலவீனத்துக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 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 டெஸ்ட், ஒரு சோதனை என்ன வந்ததுன்னா, எல்லா மாணவிகளும் ஆடிட்டோரியம்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் கடைசி பிரச்சாரம் பண்ணணும் எலெக்ஷன் நாள் அன்னைக்கு. நான் நினைச்சேன், அடாடா ஏதோ முடிச்சுட்டுன்னு, ஏதோ ஒரு முடிஞ்சது, எலெக்ஷனை போட்டுருவாங்க, நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆளை விடுங்கடா சாமி, யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு உள்ளுக்குள்ள நினைச்சுப்பேன், வெளியில ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ கடைசியில இப்படி ஒரு ஆடிட்டோரியத்துல 2000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, மேடையில, பெரிய மேடையில போய் கடைசி பிரச்சாரம் பேசணுமா. அப்ப வந்தது நான் வந்து நினைச்சேன், அதே டைலாக பேச முடியுமா, வேற டைலாக் தான் பேசுனேன், எல்லாருக்குமே நான் பேசுன டைலாக் தெரியுமே, மறுபடியும் உட்காரு வேற டைலாகே எழுது அப்படின்னு உட்கார்ந்து அதை எழுதி அதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி, அப்புறமா மேடையில போய் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க எங்களை, போட்டியாளர்கள் எல்லாம். செக்ரட்டரி பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. என் பேரை கூப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படியே நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து நான் போயிட்டு, அந்த நல்ல வேளை போடியம் இருந்தது, நான் நடுங்கிறது தெரியாது. அப்போ அதே மாதிரியே செவுத்த பார்த்து கஷ்டப்பட்டு பேசி, நான் நினைச்சதெல்லாம் முழுசா பேச முடியல என்னால, பேசிட்டு வந்து உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறமா எலெக்ஷன் நடந்தது, எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்தது. அப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் நீங்க வந்து வெற்றி பெற்றிருப்பீங்க நினைக்கிறேன். அதுதான் இல்ல, ஐ லாஸ்ட். எனக்கு வந்து நான் வந்து செலக்ட் ஆகல, எலெக்ட் ஆகல. ஆனா ஐ ஃபெல்ட் ஐ ஒன், அதாவது நான் வெற்றி அடைஞ்சதா எனக்கு வந்து அனுபவாச்சு. எனக்கு அந்த பதவி கிடைக்கல, ஆனா என்னுடைய அந்த ஒரு பதட்டம், அந்த பயம், பேச முடியாதுங்கிற அந்த எண்ணம், என் மேலேயே எனக்கு இருந்த அந்த அபிப்பிராயத்தை நானு
உடைச்சு எறிஞ்சாச்சு. அதை வெற்றி கொண்ட ஒரு அனுபவம் எனக்கு வந்து கிடைச்சது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு 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 சந்தோஷம் எனக்கு அந்த 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 ஒரு வாரம், அந்த எலெக்ஷன் டைமுக்கு இருந்து அந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு பக்கம் பதட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப் நான் முன்னால வரும்பொழுதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து இருந்தது ஒரு விதத்துல. ஏன்னா என்னுடைய பலவீனத்தை நான் வெற்றி கொள்றேன்னு. சோ அது கூட நான் வந்து அதாவது இந்த ஒரு சம்பவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஏதோ ஒரு பேச்சு போட்டி காலேஜ்ல நடந்தது. அப்ப நான் வந்து நினைச்சேன், ஆஹா, இந்த இந்த பெண் எவ்வளவு நல்லா பேசுறா. இந்த மாதிரியான பெண்கள் ஆன்மீகத்துல, இந்த மாதிரியான ஒரு தியானத்துல எல்லாம் வந்தா எவ்வளவு பேருக்கு நல்லா எடுத்து சொல்லலாம். நான் போய் இதுல வந்து இருக்கேன், அந்த மாதிரி பெண்கள் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது அவருக்கு கேட்டுருச்சு போல காதுல. அதனால இப்படி புடிச்சு இழுத்து போட்டு அவரு ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் கடவுள். சோ அப்படிதான் வந்து அத வென்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாச்சு. அந்த விஷயத்துல பிறகு நான் 3rd இயர்ல வரும்பொழுது என்ன ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு செக்ரட்டரியா அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, அடுத்த வருஷத்துல என்ன எல்லாருக்குமே தெரியும் காலேஜ்ல. ஏன்னா நான் போட்டியாளரா நின்னதுனால எல்லாரும் ஹாய் 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 பாய் சொல்லும் போது பார்க்கும் போது அது ஒரு கான்பிடன்ஸ் எனக்குள்ள வந்து தருது. எல்லாரும் என்கிட்ட வந்து பேச வராங்க சில பேரு, ஹலோ ஹாய்னு. அப்போ அது எனக்குள்ளேயே ஒரு கான்பிடன்ஸை வளர்த்தி விட்டுது. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா ஆகுறதுனால பிறகு 3rd இயர்ல என்ன ஒரு போஸ்ட் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு செக்ரட்டரி போஸ்ட். சோ அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரவேற்புரை, நன்றி உரை, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். சோ இப்படி ஒரு விதத்துல இந்த கிராஜுவேஷன் முடியறதுக்குள்ளேயே இறைவன் வந்து என்ன அந்த பேச்சுக்கு தயார்படுத்திட்டார் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். பிறகு கிராஜுவேஷன் முடிச்சு இந்த ஒரு இறைப்பணியில வரும்பொழுது படிப்படியா பல விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டேன். கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். இன்னும் நிறைய நம்ம லேர்னிங், நம்ம வாழ்க்கையே வந்து லேர்னிங் தான், ஒரு கல்விக்கூடம் தான் நமக்கு. அதனால இன்னும் நம்ம கற்றுக்கொண்டே வரோம். என்னைக்குமே ஒரு விதத்துல அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது கற்கணுங்கிற அந்த ஒரு ஆவல் இருந்தது அப்படின்னா அதுல ஒரு 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 பெரிய லாபம் ஒண்ணு வந்து இருக்கு. அது என்ன நீங்க சொல்லுங்க? கற்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே நீங்க தக்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நன்மை இருக்கு. நிலையான ஒரு தேடுதல் இருக்கும், நிலையான ஒரு தேடுதல் இருக்கும், தேட தேட அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்படியாக என்னுடைய அனுபவம் இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் போது நமக்குள்ள நம்முடைய மதிப்பை நம்ம வளர்த்து கொண்டே போறோம். ஒன்று. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம மாணவர்களா இருப்போம் இல்லையா? மாணவ வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்க்கை. யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் யங். நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு எப்பவுமே வந்து வயசே ஆன மாதிரி இருக்காது. அது ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஒரு சயின்டிபிக்காவும் ஒரு உண்மை. நீங்க ஏதோ ஒண்ணு புதுசா கற்றுக்கொண்டே போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிரெயின் ஹெல்த் கூட நல்லா வந்திருக்கும். சீக்கிரமா வயசாகாது உங்களுக்கு. இந்த பிரெயினுக்கு கூட சீக்கிரம் ஆஃப் ஆகாது. சோ அதனால அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே அது லைஃப்ல வந்து அது ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். ஏதாவது நான் வந்து புதுசா நான் கத்துக்கிட்டே இருக்கணும்னு எங்க தாத்தா வந்து சொல்லுவாரு. அதை நான் வந்து கேட்டதே இல்லை. இப்பதான் அதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்றது வயசானதா புரியும்பாங்க. அந்த மாதிரி எங்க தாத்தா வந்து சொல்றாரு, ஆமா, தினம் காலையில டிக்ஷனரி எடு, அப்படியே பிரிக்கணும். ஒரு வார்த்தையை நீ வந்து கத்துக்கோ, புதுசா ஒரு வார்த்தையை கத்துக்கோ, ஒரு ஆங்கில வார்த்தை இல்ல எந்த மொழியா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு வார்த்தை நீ வந்து கத்துக்கணும். ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அத வந்து அன்னைக்கு ஃபுல் டேவும் வந்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி சென்டென்ஸ்ல போடுறது, அந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல நீ வந்து வை. சோ எவ்ரிடே ஒரு புது வார்த்தை நீ வந்து கத்துக்கிட்டேன்னா உன்னுடைய லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தாத்தா அப்பவே சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் அப்ப பண்ணதே கிடையாது.
சரி, அதுக்காக இப்பவும் அதை நான் பண்றேன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா கொண்டே இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தைங்கிறத மட்டும் நான் வந்து தக்க வச்சிட்டு இருக்கேன். அது உண்மையிலேயுமே வந்து எனக்கு லைஃப்ல அது உற்சாகத்தை வந்து கொடுத்துட்டே வந்திருக்கு. அழகா சொன்னீங்க, ரொம்ப அருமையாவும் சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான், பெரியவங்க சொன்னதெல்லாம் அப்ப கேட்கல, இப்ப நமக்கே தெரியும். நல்லா இருக்குது அது. ஆமா. அப்புறம் சொன்னீங்க, அழகா சொன்னீங்க sister. உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம், அதாவது இரவு பகலுக்கான மாற்றம் எப்படி இருந்து நீங்க எப்படி இருக்கீங்கிற மாதிரி ஆமா. பேசாத நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க பேச்சை கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர். ரொம்ப அருமையான அனுபவமா சொல்லிட்டீங்க பாருங்க. அந்த மாற்றம் வெறுமனே அது ஒரு தியரியா இல்லாம பிராக்டிகல் உதாரணமா சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நன்றி. அமுதமலை இணையதள வானொலி நேரத்துக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சிஸ்டர். நன்றி, நன்றி. இதை கேட்டு வாங்கினதுக்காக உங்களுக்கு நன்றி. இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அந்த இரவு பகல் போன்ற வித்தியாசம் தான் இல்லைங்கள. ஆனா இன்னுமே சில நேரங்கள்ல அந்த பதட்டம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எட்டி பார்க்கறது உண்டு. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து அப்படியே மனசுல இப்போ பிளாங்க் ஆகிற மாதிரியான அதே ஒரு இது வந்து வரும். ஆனா அதை வந்து நான் இக்னோர் பண்ணிடுவேன். அதாவது அதை நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன். சோ அப்படி பண்றதுனாலதான் அதை நான் ஏறி மிதிச்சு அதை வந்து அந்த பலவீனத்தை நான் வந்து வெல்ல முடியுது. அதுக்கு நான் வந்து ஒரு மகத்துவம் கொடுத்தேன்னு வைங்க, அந்த பதட்டம் வர ஆரம்பிச்சோன்னா ஐயோ அப்படின்னு நான் அப்படியே கொண்டு போயிட்டு அதை என்னை இழுத்துட்டு போயிடும். ஏன்னா பல வருஷம் பழக்கம் இருக்குல்ல அது. சோ அதை வந்து மாத்தி நம்ம இந்த ஒரு இதுல வந்திருக்கோங்கும் போது அதுல வந்து நம்ம ஒரு விதத்துல கவனம் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அந்த பழைய பழக்கங்கள் எட்டி பார்க்கும் போது அதை நம்ம சிறிதும் சட்டை பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க பூனை வருது அப்படின்னா ஐயோ பாவமா அது மியாவுங்கும். அப்போ ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் ஒரே ஒரு தடவை பாலை கொடுத்துருங்க, அவ்வளவுதான் மாட்டினீங்க. அது உங்களையே சுத்தி வந்துகிட்டே இருக்கும். சோ நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க உங்க பலவீனத்துக்கு அப்படின்னா அதுக்கு என்கரேஜ்மெண்ட் வந்து கிடைச்சிரும். அதனால அந்த பலவீனமான எண்ணமோ உணர்வோ வந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, கண்டுக்கவே கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம வந்து உறுதியான சக்திசாலியான எண்ணங்களை நாம வேணும்னு உற்பத்தி பண்ணணும். அப்பதான் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. சோ அந்த மாதிரி எல்லாம் முயற்சி இன்னமும் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். சில நேரங்கள்ல அதை எட்டி பார்க்கும் போது நான் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு சக்திசாலியான எண்ணத்தை நான் அங்க வந்து கொண்டு வரேன். அப்போ அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. ஒரு விஷயம் புரிஞ்சது, எதையுமே அப்படி சட்டுன்னு தள்ளி விட்ட மாதிரி போயிடாது. நீங்க சொன்ன மாதிரி அதை கண்டினியூஸான தொடர்ச்சியான பழக்கத்தின் மூலமாக நான் கூட நிறைய பேசியிருக்கேன். ஆனா எப்போ பேச போனாலும் திருப்பியும் ஒரு பயம் உள்ளது வந்துக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான், அது அப்ப பத்தி இது இல்ல நான் பேசிடுவேன் அப்படின்னு ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிறது மூலமாக அந்த பேச்சை தொடர முடியுது. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ரீகன்ஃபர்மேஷன் ஆகுது. சோ நானும் நீங்க சொன்ன மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு புரிய வருது. ரொம்ப நன்றி. பழக்கத்தை, நமக்கு வேண்டாத பழக்கத்தை விடும்போது சட்டுன்னு போறது இல்ல, திரும்பி போகாது. அதாவது இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயே வந்து அந்த ஒரு பொறுமை வந்து நமக்கு வேணும். எனக்குள்ள மாற்றம் வரணும், நான் ஏன் தான் இப்படி இருக்கணும், எனக்குள்ள இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம மாற்றம் வரணுங்கிற எண்ணம் வைக்கிறோம். ஆனா அதை ஏன் பலவீனமா ஐயோ வரணுமே அப்படின்னு ஏன் நினைக்கணும்? ஓகே, எனக்கிட்ட இந்த பலவீனம் இருக்கு, அது வந்து உடனடியா இன்னைக்கு உடனே மேஜிக் மாதிரி போறது இல்ல அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை தனக்குத்தானே புரிய வச்சுக்கணும். அதுக்காக அலட்சியமா சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. மாற்றத்தை கொண்டு வர்றதுல அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் போகாது, உடனேமா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பலவீனப்படுத்துறதுக்காக இல்ல. ரியாலிட்டி இதுதான் உண்மை. அப்போ அதை வந்து உண்மைய புரிய வைக்கணும், சக்திசாலியா புரிய வைக்கணும். ஆமா, உடனே மாற போறது இல்ல. சில நேரத்துல ஃபெயில் ஆகதான் செய்வேன், சில நேரத்துல வெற்றி அடைவேன், சில நேரத்துல ஃபெயில் ஆவேன். ஆனா இப்படிதான் என்னுடைய ஜேர்னியை கொண்டு போய் ஒரு நாள் முழு வெற்றி நான் அடைய போறேன் அப்படின்னு தனக்குத்தானே அந்த ஒரு புரிய வச்சுக்கணும். அந்த விதத்துல வந்து லிபரலா மனசுக்கு வந்து ஒரு ஈஸினஸ் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா தன்கிட்ட இருந்தே ஒரு கம்ப்ளைண்ட்டும்
ஒரு கமெண்ட்டும் வரும், ஆமா நீ இதை செய்யறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை, நீ இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு தனக்கு தானே திட்டிக்க வேண்டியது. அப்ப இன்னுமே நம்ம வந்து கீழே போயிடுவோம். சோ தன்னைத்தானே வந்து ஊக்குவித்தல்ங்கிறது இருக்கு பாருங்க, அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் கம்பேஷன், அதாவது தன் மீது கருணை காட்டுதல், இது ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் கம்பேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், இது எல்லாமே அடக்கம். இந்த செல்ஃப் லவ்ல இது எல்லாமே அடக்கம். இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப தேவை.